இன்றைக்குள்ள வீடியோவில் போர்ஸை டைட் பண்ணுறதுக்குள்ள ஃபேஸ் பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கின்னை நல்லபடியாக ப்ரிப்பேர் செஞ்சுக்கணும். நான் இதில் ஸ்க்ரப்பு செஞ்சுக்கிறேன். நல்லபடியாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து ஃபேஸில் நல்லபடியாக ஃபுல் ஃபேஸில் மசாஜ் பண்ணுங்கள். லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதும். ஓகேவா? நம்மளோட போர்ஸ் கொஞ்சம் மினிமைஸ் ஆகும் இந்த மாதிரி செய்கிற நேரம். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் பேக்கு ரெடி பண்ணணும். இதுக்கு முல்தானி மிட்டி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் டீ டோனர் எடுத்துக்கிறேன். நீங்கள் டோனர் இல்லை அப்படின்னா ரியலான க்ரீன் டீ இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் க்ரீன் டீயை சேர்த்துக்கலாம். எந்த அளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதிகமாக விட்டுட்டீங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஓரளவு திக்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அலோவேரா ஜெல் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இந்த ஃபேஸ் பேக்கு நல்ல பலன் கொடுக்கும். ஓகேவா? நல்ல போர்ஸை டைட் பண்ணும். ஃபேஸில் இனி அப்ளை செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அதாவது ஐஸ் க்யூபெல்லாம் வச்சு நல்லபடியாக மசாஜ் பண்ணுவோம்ல, உடனே நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை செஞ்சுக்கணும். டைமும் நிறைய நேரம் கழிஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா பலன் இருக்காது. ஃபுல் ஃபேஸில் அப்ளை செஞ்சு நல்லபடியாக ட்ரை ஆன பிறகு தான் நீங்கள் வாஷ் பண்ணணும். இந்த ஃபேஸ் பேக்கை டெய்லி இல்லை 2 நாளைக்கு ஒரு முறை யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட போர்ஸை நல்லபடியாக மினிமைஸ் ஆகும். ஃபேஸை நல்லபடியாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா க்ரீன் டீ டோனரே யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. லவ் யூ ஆல்.